அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சொரக்காய் வச்சு ஒரு சிம்பிளான கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீர் சத்து உள்ள காய். இது நமக்கு வந்து இப்போ யூரின் போகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் கால் வீக்கம், அதாவது கர்ப்பவதியான பெண்கள்லாம் இந்த சுரக்காயெல்லாம் சாப்பிடும்போது நீர் நல்லா பிரிஞ்சு அவங்களுக்கு கால் வீக்கம்லாம் இல்லாமல் இருக்கும். சும்மா சாதாரணமாகவே நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டானவங்கலாம் கால் வீங்கிருக்கு, நடக்க முடியல அப்படின்னா அந்த நீரெல்லாம் வெளியேற்றக்கூடிய சூப்பரான சத்தான காய்கறி இது. நம்மளோட நாட்டுக்காய் சொல்லுவாங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் நம்ம நாட்டுக்காயோடு சேர்ந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய காயாக இருந்துச்சு, அதனால் பாதி நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் நறுக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூனு, டீஸ்பூனுங்கிற சின்னதாக இருக்கும். இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், டீஸ்பூனில் இந்த மாதிரி ஸ்பூனில் உங்களுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். அதே மாதிரி 25 கிராம் பாசிப்பருப்பு, அதாவது எங்களுக்குள்ள அளவு தான் நான் சொல்கிறேன். இந்த கிண்ணம் வந்து 50 கிராம் பிடிக்கிற கிண்ணம், அதனால் இதில் பாதி வந்து 25 கிராம் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 கலந்து தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு இது ஒன்று தான். நமக்கு ஒரு 4 சின்ன துண்டு தேங்காய், ஒரு சில்லுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விரலடியில் ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக, இந்த ஸ்பூன் ஃபுல்லாகவே ஜிரிஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வேக போட்டுக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பையும் கழுவிட்டு நல்லா கழுவி எடுத்து இது கூட வச்சுட்டு ஒரு நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நம்மளோட ஜீரகமும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவு இருந்தால் போதுமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்மளோட பருப்பு வந்து நல்லா ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் அப்படியே பொங்கிட்டே வருது. பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காயை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை போட்டுட்டு இந்த சுரக்காயும் அதில் சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்சதை பாருங்கள், இவ்வளோ தான். இந்த கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்மளோட காயை அதில் போட்டுட்டு அது நல்லா ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு காய் அவியலை அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு விசில் கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் தாளிக்கும் போது நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தோம்னா முறிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் தாளிக்கும் போது தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கூட்டு வந்து ஒரு விசில் தான் நான் விட்டுருக்கேன். இதை அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது போனதுக்கப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட கூட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பராக காயோடு சேர்ந்து பருப்பும் பாருங்கள் வெந்துருச்சு. சில பேருக்கு கடலைப்பருப்பு வேகலையோன்னு டவுட்டாக இருக்கும், ஆனால் வந்து சூப்பராக வெந்துடும். ரொம்ப குழைய இல்லாட்டியும் கூட நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் இதுக்கு கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கு நம்ம ஜீரகம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கடுகு, உளுந்தம்பருப்பு மட்டும் கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வரமிளகாயெல்லாம் தாளிக்கணுங்கிறது இல்லை, இந்த பச்சை மிளகாய் காரமே அதுக்கு போதுமாக இருக்கும். இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிருச்சு. இது கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் சேர்க்க பிடிக்குன்னா கூட தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாயோட காரமே சரியாக இருக்குது, இதுவே போதுமானதாக இருக்கும். நம்மளோட கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கூட்டை வந்து லேசாக ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே மறுநூறு பொரிச்சா அப்படியே முறிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். தாளிப்பு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே சின்ன வானலில் அதிலே போட்டு தாளித்து விட்டேன்.
இப்போ நம்மளோட கூட்டு வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதாவது நீர்ச்சத்து உள்ள காய்ங்கிறதுனால பாருங்கள், காயும் ரொம்ப குலையலை, ஓரளவுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து சாத்தில் சூடாக நெய் போட்டு, பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக சுரக்காயெல்லாம் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காயை அவங்களுக்கு கூட்டு மாதிரி செஞ்சு பிசைஞ்சு சாதத்தில் நெய் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப மழை காலத்தில் எடுக்க வேண்டாம். வெயில் காலத்தில் ஓரளவு மிதமான வெயிலெலாம் இப்போ அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த சமயங்களில் இந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே கூட்டெல்லாம் போட்டிருக்கேன். கோஸ் கூட்டு, சௌச்சோ கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, இப்போ வந்து இது சுரக்காய் கூட்டு எல்லாமே நான் போட்டிருக்கேன். புடலங்காய் கூட்டு எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது. பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதே இல்லை, தெரியும் எல்லாருக்குமே. டாக்டர்லாம் வந்து இது ரொம்ப ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட்டு அடிக்கடி சேர்த்துக்க சொல்லுவாங்க. அதாவது ஆயுர்வேதிக்கெலாம் பார்த்திங்கன்னா நீர்க்காய் தான் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க எங்கள் டாக்டர்லாம். நான் ஆயுர்வேதிக் தான் ரொம்ப எடுத்துக்குவேன். அவங்களாம் சொல்லுவாங்க நீர்க்காய் நிறைய சாப்பிடுங்கம்மா அப்படிம்பாங்க. பூசணிக்காய், சௌச்சோ, சுரக்காய் இந்த மாதிரி காய் தான் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.